தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி வாழ்த்துக்கள். இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாமல் என்னை ஷூட் பண்ண மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கேண்டிடாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு நான் சொன்னேன். அந்தளவுக்கு என்னை ரொம்ப கூலாகவும் சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் மணிகண்டன். அவர் படம் முடிச்சுட்டு நான் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல ஷூட் அப்போது. அவர் சொன்னார், இது வரைக்கும் நீங்கள் நிறையா படம் நடிச்சிட்டிங்க, விஜய் சேதுபதியோட அப்படி நிஜமான சிரிப்பு சோகம் இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கே அது சர்ப்ரைஸாக இருந்தது அந்த வார்த்தை. நான் அப்படி தான் நடித்தேன்னா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அது சர்ப்ரைஸ் தான். இது மெல்லிசான கதையே இல்லை. முதல்ல ரொம்ப பெரிய கதை. ஒருத்தன் ஊரில் கடன் தொல்லை தாங்காமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக அவன் எடுக்கிற அட்டம்ப்ட் தான் படம். அதுதான் லைஃபோட மிகப்பெரிய கேமே எல்லாருக்குமே. அதுக்குள்ளே நடக்கிற குளறுபடிகளும் அதில் தன்னை தொலைக்கிறதும் மீட் எடுக்கிறதும் தான் படம். ஸோ அதனால் இது எனக்கு சிம்பிள் லேயராக எனக்கு தெரியல. ஒரு கதை சிம்பிளாக பட்டுதுன்னா அது நடிகனுக்கு பெரிய வேலை இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆக்டர் வந்து நிறைய என்கேஜ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிறது அதோட. ரித்திகா சிங் பற்றி சொல்லும்போதுனா, அந்த பொண்ணு பேசிக்கலாகவே அதுக்கு சின்சியாரிட்டிங்கிறது வந்து பை டிஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பை டிஃபால்ட்டு. அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லும்போது ஒரு நாள் அந்த பொண்ணு சொல்லிச்சு, அவங்க அப்பா வந்து கராத்தேல பெரிய ஆள், அவங்க தம்பி வந்து ஃபைட்ரு, அவங்க அம்மா யோகான்னு. இப்போ இந்த பொண்ணு வந்து பாக்ஸர்னா கிக் பாக்ஸர்னால் அந்த ஃபேமிலியிலேயே அவங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்குது. அதனால் அந்த பொண்ணு தொழிலையும் ரொம்ப டிசிப்ளினாக தான் பண்ணுறாங்க அவங்க. அப்புறம் ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரோட பழக்கம் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தரோட படம் பண்ணக்கூடாது, தப்பு. அது படங்கிறது வேறு. அது ஒரு மாஸ் ஆடியன்ஸ் ரீச் ஆகுது. நன்றி கடனுக்காகலாம் அதை பண்ணக்கூடாது. எந்த படம் பண்ணாலும் நான் கதையை கேட்டு பிடிச்சி தான் பண்ணியிருக்கேன். அது வெற்றி படமாக தோல்வி படமாங்கிறது வேறு விஷயம். நான் கதை கேட்டு பிடிச்சி தான் பண்ணேன். கால்குலேஷன் மிஸ் ஆகிருக்க ஒழிய நன்றி கடனுக்காக சம்பளத்தை வேணால் முன்ன பின்ன குறைக்கலாமே ஒழிய கதையை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, அது தப்பு. அது ஸோ அப்படிலாம் நடக்கலை. நீங்கள் சாதாரணமாக ஒரு ஊரில் இல்லை ஒரு ரீஜனில் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஊர் முகங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு வெள்ளைக்காரரை கூட்டத்தை நம்ம படத்தில் நடிக்க வைக்க முடியாது. அந்த எமோஷன் கம்யூனிகேட் ஆகாது. முக்கியமாக பக்கத்து ஸ்டேட்காரங்களோட பாடி லாங்குவேஜே கம்யூனிகேட் ஆகுது. அவங்க மொழியோட பாடி லாங்குவேஜ் வேறு, நம்மளோட பாடி லாங்குவேஜ் வேறு. ஸோ இந்த கனெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா கனெக்ஷன் பாயிண்ட்டு எனக்கு முக்கியம். நான் எந்த முகங்களை பார்த்து வளர்ந்தனோ, ஐ மீன் என் அப்பா, என் அண்ணன் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி, என் ஊர், என் தெருவில் இருக்கவங்கள பார்த்து வளர்ந்தனோ, அந்த முகங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு ஹீரோக்களை தான் நான் படத்தில் பார்க்க விரும்புகிறேன். எங்கள் இயக்குனர் வந்து என் மேலே அன்பு வச்சு அவர் எனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் அன்பாக வச்ச பேர் தான் அது. அது பட்டம் அல்ல, அது பேராக நான் பார்க்குறேன். அந்த பேர் தான் மக்கள் சேர். வேறு யாராவது கொடுத்துருந்தா கூட நான் அது கண்டினியூ பண்ணுறதா வேணாமான்னு யோசிச்சிருப்பேன். நிச்சயமாக யோசிச்சிருப்பேன். பட்டம் கொடுத்தாங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். இவர் கொடுத்ததுனால நான் நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்பாங்க, என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலை அதை எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது அவர் மேலே நான் வச்சுருக்க மரியாதை. இந்த பேர் அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு, நான் வச்சுருக்கிறது அவர் மேலே வச்சுருக்க மரியாதை. ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்குமே அந்த பொண்ணு வந்து நம்ம ஊர் மூஞ்சி. மேபி அதனால் 2 பேரும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட எக்ஸ்ப்ரெஷன்ஸும் வந்து ரொம்ப அழகாக ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அண்டு ஆண்டிப்பட்டி கனவா காத்த அந்த படத்துக்கு வந்து ஐஷு இல்லாமல் வேறு ஏதாவது ஹீரோயின் பார்க்கலாம் தான் டைரக்டர் ரொம்ப ட்ரை பண்ணேன்னா, ஏற்கனவே நான் 2 பேர் சேர்ந்து 2 படம் நடிச்சிட்டோம். 2 படம் 3 படம் நடிச்சிட்டோம். ட்ரை பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவர் புதுசாக பார்த்தாரு, வேறு ஆர்டிஸ்ட் யோசிச்சு பார்த்தாரு. யாருமே ரொம்ப இதுக்கு ஒரு மாதம் வேலையாக பார்த்தாரு. அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது அவங்க ஐஷோட பெரிய கிஃப்ட்டு. அப்புறம் உணர்ந்து நடிக்கிறாங்க. அந்த எங்கள் 2 பேருக்குள்ள ஏற்கனவே நல்ல அறிமுகம் இருக்கிறனால ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக தெரியுது. தேடி வர படங்களில் இருக்கிற சுவாரஸ்யங்களை மட்டும்தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதான். ஏன்னா அது இப்போ ஆண்டவன் கட்டளை வந்து நான் என்னென்னு யோசிச்சு வச்சுக்க முடியும் சொல்லுங்கள். தர்மதுரை நான் என்னென்னு யோசிச்சுக்க முடியும் சொல்லுங்கள். இறைவி மாதிரி ஒரு படம் கிடைக்குமா? சேதுபதியும் அன்எக்ஸ்பெக்டட் தான். நானும் ரோடி தானே அன்எக்ஸ்பெக்டட். அது வேறு யாரோ பண்ண வேண்டியது எதாச்சும் எனக்கு வந்தது. கககப்பவும் வேறு யாரோ பண்ண வேண்டியது எதாச்சும் எனக்கு வந்தது. ஆண்டவன் கட்டளையும் வேறு யாரோ பண்ண வேண்டியது எனக்கு வந்தது. எனக்கு பேசி இன்னொருத்தட்டு போய் திரும்பி எனக்கு வந்துச்சு. தர்மதுரை எங்கள் இயக்குனர் கதை எழுந்தது நீ தாண்டா பண்ணணும்னு சொன்னான். அது அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை.
ஒரு படத்தோட வெற்றிங்கிறது படத்தில் நடித்த, இல்லை படத்தில் இயக்குன, படத்தை தயாரித்த, நாங்கள் செஞ்ச வேலையினால் ஒரு பங்குனா அந்த படத்தை ரசிக்கிற உங்கள் ரசனையோட பங்கும் பெரும் பங்கு. அதுதான் முக்கியமானது. எங்கள் படம் தேட்டருக்கு வரணும்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணி உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கான அத்தனை வேலையும் நாங்கள் செய்வோம். ஆண்டவன் கட்டளையை பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்குமே டேட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. படம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணோம். ஆனால் காலையில் ஷோ பார்த்து ஈவினிங் ஷோ ஃபுல்லாகிடுச்சுன்னா அது நீங்கள் இந்த படத்தை எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னதும் சேர்த்தது தான் முக்கியமான காரணம். ஏன்னா இன்றைக்கி உங்கள் கையிலையும் மீடியா இருக்குது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்னு. ஸோ இந்த ஆண்டவன் கட்டளையோட வெற்றியில் பெரும்பங்கு உங்களுக்கு தான். இது நிச்சயமாக உங்களை ஐஸ் வைக்கிற வேலைலாம் இல்லை. நாங்கள் கண்கூட பார்த்தோம். காலையில் தேட்டர் எவ்வளோ க்ரௌடு இருந்தது, ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் தேட்டர் எப்படி ஃபுல்லாக போச்சுங்கிறதுக்கான காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களோட ரசனைக்கு மிகப்பெரிய நன்றி. அதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.